சங்கராபுரம் தொகுதியை ரிசர்வேஷன் தொகுதியாக அறிவித்தது தேர்தல் ஆணையம். ஐயா, நீங்க இருந்த இடத்துல நான் எப்படி 200 அடி அவன் மேல பட்டுச்சு, ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரையும் கொளுத்திடுவேன். ஆமா, ஸ்டேஷனையே கொளுத்துவ. நீ ஊரையே கொளுத்தணும் தானே? நீ ஸ்டேஷனை கொளுத்துறதுக்கு எவ்வளவு நேரம்? அடிமையா இருந்தவன் ஆள வந்தா ஆண்டவனை அழிக்கத்தான் பார்ப்பான். நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உன் மச்சான் உயிரை எப்படியாவது காப்பாத்திடு. ஏய், காலத்துக்கு நாங்க உங்களுக்கு அடிமையாவே இருக்கணுமாடா? நாங்க மேல வரணும்னு தான் அரசாங்கமே எங்களுக்கு பதவி கொடுக்குது. உன் உடம்புல ஒருத்தன் சிவப்பு ரத்தம் தான், என் உடம்புல ஒருத்தன் சிவப்பு ரத்தம் தான். அப்புறம் ஏன்டா எங்களை கீஜி அதிகா பாக்குறீங்க? எங்களை மனுஷனா பாருங்கடா. பண்ணி உடம்புல ஓடுறதும் சிவப்பு ரத்தம் தான். அதுக்காக அது மனுஷனா பார்க்க முடியுமா? அடிச்சு தூக்கி போடுறதில்ல. அப்படிதான்டா நீங்களும். அடுத்து எப்படியா பையன் பப்ளு எல்லாரும் முன்னாலே மண்டி போட வச்சிட்டான்டா. மாறி, நான் சேர்ல உட்காந்தா உனக்கேண்டா சூ தெரியுது. வர கொடுக்குற சாமி உட்காந்து தான் கொடுக்கும். வாங்குறவன் நின்று தான் வாங்கணும். ஊர்ல வேற ஜாதிக்காரரு தலைவரா இருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கீழ் ஜாதின்னு தெரிஞ்சா ஊருக்குள்ள நம்மள விடவே மாட்டாங்க. புரோக்கரு நம்ம குடும்பத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கான்னு தெரியலம்மா. என் அம்மா ஒரு ஜாதி, என் அப்பா ஒரு ஜாதி. இந்த பிரச்சனைக்கு காரணமே இடஒதுக்கீடு. உங்கள் ஜாதிக்காரங்களுக்கு இடஒதுக்கீடு அதிகமாக கேட்குறீங்களா? உங்களை ஒருத்த கூட விட மாட்டேன்டா. வாங்கடா.